تنحى يا حزن واهجر فؤادا توكل بجد بعزم فصيح فإني علمت بأنك. السلام عليكم ورحمة الله وبركاته. வலைக்கும் அஸ்ஸலாம். எப்படி இருக்கா? நல்லா இருக்கியா? அல்ஹம்துலில்லாஹ், நான் நல்லா இருக்கிறேன். நீ எப்படி இருக்கிறா? அல்ஹம்துலில்லாஹ், நானும் நல்லா இருக்கேன். கதிஜா, நம்ம ஸ்கூலில் ஒன்றா சேர்ந்து படித்தாலே ஆயிஷா, அவள் வீட்டுக்கு ஒன்னே கூப்பிட்றாங்க. வரியா, நம்ம 2 பேரும் சேர்ந்து போவோம். சேச்சே, அவள் வீட்டுக்கெல்லாம் நான் வரமாட்டேன்ப்பா, நீ வேணா போ. ஏன் அப்படி சொல்கிறா? அவள் நம்ம ஃப்ரெண்டு தானே. அவங்க வீடு வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறாங்க. வீட்டில் நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். அல்லாஹ் தான் காப்பாற்றணும். அதுவும் சரிதான். சரி, நான் போயிட்டு வரேன். அம்மா சீக்கிரமாக கூப்பிட்டாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். ஹசிகால தான் அந்த பீரோவில் 1 லட்சம் ரூபாய் பணம் வச்சுருக்கேன், எடுத்துட்டு வாங்க. எதுக்கு கதிஜா? அதை பேங்க்கில் போடணும். அதை பேங்க்கில் போட்டால் பேங்க்காரன் நமக்கு மாதம் எக்ஸ்ட்ரா பணம் தருவான். அதுக்கு தான். ஏன் கதிஜா, இப்போதான் வார்த்தைக்கு வார்த்தை வட்டியை பற்றி பேசினா, இப்போ நீனே வட்டிக்கு விட போகிறேன்னு சொல்கிறா. நான் என்ன தெருவில் 4 பேருக்கா போய் வட்டிக்கு விட்டுக்கிட்டு இருக்கிறேன்? நான் பேங்க்கில் போடுறேன். நான் பேங்க்கில் போட்டால் எனக்கு பேங்க்காரன் எனக்கு மாதம் பணம் அனுப்பி விடுவான். அதுவும் நம்மளுக்கு ஒரு சம்பாதியம் தானே. ஏன் கதிஜா, வட்டின்னு போர்டில் எழுதி வட்டிக்கு விட போகிறேன்னு சொன்னாதான் தப்பா? பேங்க்குக்காரன் நம்ம போடுற காசு அப்படியேவா தர்றான்? 4 பேருக்கு வட்டிக்கு விட்டுட்டு தானே தர்றான். அல்லாஹ் தன் திருமறையில் சொல்கிறான், யார் வட்டிக்கு விட்டு சாப்பிட்றாரோ அவர் மறுமை நாளில் ஷைத்தான் தீண்டிய பைத்தியக்காரனே போல எழுப்பப்படுவாருன்னு சொல்கிறான். இதுவும் ஒரு மிகப்பெரிய பாவம் இல்லையா? இப்படி தொட்டதுக்கெல்லாம் சட்டம் நியாயம் இஸ்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தா நம்ம எப்படி பொழைக்கிறதே? அந்த பக்கம் போங்க. கதிஜா நில்லு கதிஜா, நான் சொல்கிறத கேளு. கதிஜா நில்லு கதிஜா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். الذين يأكلون الربا لا يقومون إلا كما يقوم الذي يتخبطه الشيطان من المس ذلك بأنهم قالوا إنما البيع مثل الربا وأحل الله البيع وحرم الربا. வட்டியை உண்போர் மறுமை நாளில் ஷைத்தான் தீண்டியவனைப் போல் பைத்தியமாகவே எழுவார்கள். வியாபாரம் வட்டி போன்றது என்று அவர்கள் கூறியது இதற்கு காரணம். அல்லாஹ் வியாபாரத்தை அனுமதித்து வட்டியை தடை செய்து விட்டான். காட்சி 2, இடம் தெரு. யாருமா நீங்க எல்லாரும்? யார் வீட்டுக்குமா வந்திருக்கீங்க? மாமி நல்லா இருக்கீங்களா? என்ன மாமி எங்களை தெரியலையா? நாங்கள் தான் ஃபாத்திமாவோட பிள்ளையோ. எங்களை சின்ன வயசில் பார்த்திப்பியா? இப்போ நாங்கள் வளர்ந்துட்டோம்ல, அதனால உங்களுக்கு தெரியல. ஃபாத்திமாவா? எந்த ஃபாத்திமா? 15 வருஷத்துக்கு முன்னாடி இதோ இந்த வீட்டில் இருந்தாங்கல்ல ஃபாத்திமா, அவங்களோட பிள்ளைவ தான் நாங்கள். அம்மா அப்பா போனக்கு பிறகு எங்கள் சின்னம்மா தான் எங்களை கூட்டிகிட்டு போய் வளர்த்தாங்க. அப்படியா? ஃபாத்திமா மகள்களா? நீங்களாம் நல்லா இருக்கீங்களா? இப்போ என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம் மாமி. அது ஒன்றும் இல்லை, என் தங்கச்சிக்கு கல்யாணம் வச்சுருக்கோம். என் கல்யாணம் தான் எங்கள் வீட்டில் நடக்கலை. என் தங்கச்சி கல்யாணமாவது நாங்கள் பிறந்த வீட்டில் நடக்கணும்னு வந்திருக்கோம். என்னது உங்கள் வீடா? அப்படின்னா இங்கே எந்த வீடு இல்லை, முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க. மாமி என்ன பேசிட்டு இருக்கிறீங்க? இது எங்கள் வீடு, இங்கே தான் நாங்கள் வளர்ந்தோம். இது ஏன் வீடு, முதல்ல இங்கேருந்து எல்லாரும் கிளம்புங்க. இது எங்கள் வீடு, என் தங்கச்சிக்கு நாங்கள் இங்கே தான் கல்யாணம் முடிப்போம். எங்கள் வீட்டை விட்டு வேறு எங்கேயும் போக மாட்டோம். ஏய், இது உங்கள் வீடுன்னு சொல்கிறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? எங்கள் அம்மா வீட்டு பத்திரம் எல்லாம் உங்ககிட்ட தானே தந்து வச்சுருந்தோம். இப்போ நீங்களே ஆதாரம் கேட்டால் எப்படி மாமி?
இங்கே நின்று சும்மா என்கிட்டனா பத்திரம் இருக்குன்னு ஏதாவது கதை சொல்லாதீங்க. என்கிட்டனா எந்த பத்திரமும் இல்லை. இங்கே பாருங்க, இதே இந்த வீட்டோட பத்திரம். இது என் பேரில் தான் இருக்கு. இது என் வீடு. ஏன் இப்படி அம்பானமாக பொய் சொல்றிய? 15 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா உங்ககிட்ட தானே பத்திரத்தை தந்து வச்சாங்க. எங்கள் அம்மா அந்த அளவுக்கு விவரம் இல்லாதவங்க. ஏமாற்றி கையெழுத்து வாங்கி இப்போ உங்கள் பேரில் மாற்றினா இது உங்கள் வீடாக மாறிடுமா? எங்களுக்குன்னு அம்மா அப்பா இல்லாமல் நாங்கள் நிற்கிறோம். எங்களுக்குன்னு எந்த சொத்து பத்துமே இல்லை. எங்கள் அம்மா அப்பா கஷ்டப்பட்டு விட்டுட்டு போன இந்த வீடு மட்டும்தான் எங்கள்கிட்ட இருக்கு. ஏன் இப்படி எங்கள்கிட்ட மோசடி பண்ணுறிய? எங்கள் வீட்டை எங்கள்கிட்டே தந்துடுங்க. ஏய், இங்கே நின்று சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்கா? முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க எல்லாரும். போங்க போங்க. இப்படி அநியாயமாக எங்கள் வீட்டை எங்ககிட்ட இருந்து அபகரிச்சிட்டிங்க. நீங்கள் நல்லாவே இருக்க மாட்டீங்க. இந்த வீட்டிலேருந்து உங்களால் நல்லாவே வாழ முடியாது. நீங்கள் ஒரு சாபனா இங்கே பலிக்காது. வேற எங்கேயாவது போய் விடுங்க. போ போ. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மோசடி செய்பவன் ஒவ்வொருவனுக்கும் ஒரு கொடி உண்டு. உலகில் அவன் செய்த மோசடியை வெளிச்சமிட்டு காட்டுவதற்காக மறுமை நாளில் அது நடைபெறும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் ஒரு ஜான் அளவு நிலத்தை அநியாயமாக அபகரிக்கிறாரோ அவரது கழுத்தில் அல்லாஹ் மறுமை நாளில் அந்நிலத்தின் மேற்பகுதியில் இருந்து 7 பூமிகள் வரை செல்லும் பகுதியை மாலையாக மாட்டுவான். காட்சி 3. இடம் வீட்டு வாசல். சரி, நல்லது. இன்னும் 2 மாதம் கழிச்சு கல்யாணம் வச்சுப்பாமா, இன்ஷா அல்லாஹ். சரிம்மா, இன்ஷா அல்லாஹ். சரிம்மா, போயிட்டு வரோம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். என்ன நுவைரா, என்ன செய்கிற? நல்லா இருக்கியா? என்ன இந்த பக்கம்? நான் நல்லா இருக்கேம்மா. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? இந்த வீட்டில் தான் எங்கள் மகனுக்கு பொண்ணு பேசியிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் 2 மாதம் கல்யாணம். துவா செஞ்சுக்கோங்கம்மா, இன்ஷா அல்லாஹ். சரிம்மா, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நன்மையாக்கி தருவான். இன்ஷா அல்லாஹ். சரிம்மா, வர்றோம்மா. லாத்தா, இங்கே பார்த்தியலா? இந்த வீட்டு பிள்ளையதே உன் மகனுக்கு பொண்ணு பேச வச்சுருக்குறாங்களாமா. இவளே எப்போ பார்த்தாலும் ஃபோனு கையுமா இருப்பா, ஒரு வேலையும் செய்ய மாட்டா, ரொம்ப வாய் வேற பேசுவா. இவளை போய் பொண்ணு பேசிட்டு போகிறாங்களே. அப்படியா சொல்கிறா? இவ வாயா பேசுகிறா? ஆமாம், அவள் உம்மாவே எதிர்த்து எதிர்த்து பேசுவா. கல்யாணம் முடிகிற பொண்ணை பற்றிலாம் இப்படி பேசாது. அவன் நல்ல பொண்ணு தான். அவளை பற்றி உனக்கு தெரியாது. அவள் சவுண்டு தான் இங்கே வரைக்கும் விளங்குதா. சரி, ஃபோன் அடிக்குது, நான் வரேன். ஹாய் மெஹ்னாஸ், நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். வாங்க உட்காருங்க. மெஹ்னாஸ், உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நுவைரா அவனுக்கு இந்த வீட்டில் தான் பொண்ணு பேசி வச்சுருக்காங்களாம். அவளே சரியான வாயாடியான். அவன் மாவை ஏற்று பேசுவாளாம். வாய் பேசுகிற அவளுக்கெல்லாம் மாப்பிள்ளை கிடைக்குது. என் பிள்ளை ஸ்ரீதேவியான பிள்ளை, அமைதியான பிள்ளை. அவளுக்கு என்ன மாப்பிள்ளை அமைய மாட்டேங்குது. கவலைப்படாதீங்க லதா, உங்கள் பிள்ளைக்கு கூடிய சீக்கிரம் நல்ல மாப்பிள்ளையா சார். நான் போயிட்டு வரேன். நுவைரா, லதா எப்படி இருக்கியா? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேம்மா. நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் லதா. ஏன் லதா, உங்கள் பிள்ளைக்கு அந்த வீட்டு பொண்ணதை பேசி வச்சிருக்கீங்களா? அவளே சரியான வாயாடியாம, அவள் அம்மாவே எடுத்து பேசுவாளாம். அவளே லதா நம்ம பிள்ளைக்கு பேசி வச்சிருக்கிய? அப்படியா? நல்ல பொண்ணுன்னு தானமா சொன்னாங்க, அதுதானே பேசணும். சரி, என்னன்னு பார்த்துக்கோங்க லதா, நான் வரேன். சரிம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும்மா. வலைக்கும் அஸ்ஸலாம். எதுவும் நினச்சிக்காதீங்கம்மா. இப்போ கொஞ்சம் பண வசதி இல்லை, அதனால என் மகனுக்கு இப்போ கல்யாணம் முடிக்கிறதா இல்லை. இன்னும் 2 வருஷம் கழிச்சு தான் முடிக்கிறதா இருக்கும். அதனால் நீங்கள் வேறு இடத்துல மாப்பிள்ளை பார்த்துக்கோங்க. ஏம்மா, 2 மாதம் கழிச்சு கல்யாணத்தை வச்சுக்கிடுவோன்னு சொல்லிட்டு இப்படி 2 வருஷம் கழிச்சு முடிப்போன்னு சொல்கிறிய? இல்லைம்மா, இப்போ நாங்கள் முடிக்கிற நிலமையில இல்லை. நீங்கள் வேறு இடத்துல மாப்பிள்ளை பார்த்துக்கோங்க. வைக்கிறேம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும். சி, என்னம்மா இவ இப்படி சொல்கிறாஹா? ولا يغتب بعضكم بعضا أيحب أحدكم أن يأكل لحم أخيه ميتا فرحتموه
கொண்டோரே, உங்களில் ஒருவர் மற்றவரை புறம் பேசாதீர்கள். உங்களில் எவரேனும் இறந்த தமது சகோதரரின் மாமிசத்தை சாப்பிட விரும்புவாரா? அதை வெறுப்பீர்கள். அல்லாஹ்வை அஞ்சுங்கள், அல்லாஹ் உங்கள் மன்னிப்பை ஏற்பவன், நிகரற்ற அன்புடையோன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் வானுலகத்துக்கு அழைத்து செல்லும் போது ஒரு கூட்டத்தாரை கடந்து சென்றேன். அவர்களுக்கு செம்பிலான நகங்கள் இருந்தன. அதன் மூலம் அவர்களுடன் முகங்களிலும் நெஞ்சுகளிலும் கீறிக்கொண்டன. ஜிப்ரீலே ஏனென கேட்டேன். அதற்கு ஜிப்ரீல், இவர்கள் புறம் பேசி மக்களின் இறைச்சியை உண்டோர்கள், மக்களின் மானத்துடன் விளையாடியவர்கள் என்று பதிலளித்தார். காட்சி 4 இடம் தெரு. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எல்லாரும் ஓடி பிடிச்சி விளையாடலாம். மருவா, எல்லாரும் அமைதியா இருங்க, அதான் சவுண்ட் கேக்குது. ஏன் நாங்கள் விளையாட தானே செஞ்சோம், அதனால என்ன? அதான் சவுண்ட் கேட்கும்போது அமைதியா இருக்கனே, அதானுக்கு பதில் சொல்லணும். இது ரசூலா சொல்லி தந்த சுன்னத், அதனால நம்மளுக்கு நிறைய நன்மை கிடைக்கும். அப்படியா? சரி 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 வாங்க, நம்ம போய் தொழுறதுக்கு ஒழு செய்வோம். டைமுக்கு உடனே தொழுவிடுவோம், அதுதான் சிறந்தது. அதுக்கப்புறம் நம்ம வந்து விளையாடுவோம். சரி வாங்க எல்லாரும் போவோம். வஸ்ஃபியா, ஏன் இவ்வளோ நேரம் செய்கிறா? நாங்கள்லாம் சீக்கிரமாக செஞ்சிட்டோம், நீ என்ன செஞ்சுக்கிட்டிருக்கிறா? உழு யார் முறையாக செய்கிறாங்களோ அந்த உழு தான் அல்லாட்ட ஏற்றுக்கொள்ளப்படும். அதே மாதிரி நம்ம காலை கழுவும் போது ரொம்ப கவனமாக குதிகாலம் நனைகிற மாதிரி கழுவணும். நீ அவசரமாக செஞ்சதுனால பாரு, ஓ காலில் தண்ணியே படலை. பொறுமையாக முழுமையாக ஒழு செஞ்சு தொழுகிற தொழுகையை தான் எல்லாம் ஏற்றுக்கிடுவோம். ஒளி இல்லாமல் தொழுகையே இல்லை. அதே மாதிரி நம்ம ஒளி செஞ்சு தொழுறதுனால மறுமை நாளில் மஹ்ஷர் மைதானத்தில் நம்ம ஒளி செஞ்ச உறுப்புகள்லாம் பிரகாசமாக மின்னுமா. அதை வச்சு தான் ரசூலா நம்மளை அடையாளம் கண்டுபிடிப்பாங்களாம். அப்படியா? ஒளிவெளி இவ்வளோ விஷயம் இருக்குதா? எனக்கு தெரியாமல் போச்சே. சரி, நான் இனிமேலேருந்து கரெக்டாக செய்கிறேன் இன்ஷா அல்லாஹ். சரி வாங்க நம்ம தொழுவோம். யாராச்சும் ஜமாத்துக்கு இல்லை, ஜமாத்தா சேர்ந்து தொழுவோம். ஜமா தொழுகைலாம் லேட் ஆகும், தனியாக தொழுனா சீக்கிரமாக முடிஞ்சிட்டு சீக்கிரமாக போய் விளாடலாம்ல. தனியாக தொழுனா ஒரு நன்மை தான் கிடைக்கும். தனியாக தொழுறதை விட ஜமாத்தா சேர்ந்து தொழுனா 27 மடங்கு நன்மை அதிகம். இப்போ உங்ககிட்ட ஒருத்தர் வந்து ஒரு வேலை செஞ்சால் 100 ரூபாய் தரேன்னு சொல்கிறாங்க. இதே உன் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து செஞ்சால் ஒரு ஆளுக்கு தனித்தனியாக 2700 ரூபாய் தரேன்னு சொல்கிறாங்க. இப்போ 100 ரூபாய் பெருசா இல்லை 2700 ரூபாய் பெருசா? அப்படியா வஸ்ஃபியா? இவ்வளோ விஷயம் நம்மளுக்கு நிறைய நன்மை கிடைக்குதா? ஜமாத்தில் இவ்வளோ விஷயம் இருக்குதா? எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். அப்போ இன்ஷா அல்லாஹ் நானும் முடிஞ்ச அளவு ஜமாத்தோட தொழுவதற்கு முயற்சி செய்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். يا أيها الذين آمنوا إذا كنتم إلى الصلاة فاغسلوا وجوهكم وأيديكم إلى المرافق وامسحوا برؤوسكم وأرجلكم إلى الكعبين وإن كنتم جنبا فطهروا. நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் தொழுகைக்கு தயாராகும் போது முன்னதாக உங்கள் முகங்களையும் முழங்கைகள் வரை உங்கள் கைகளையும் கழுவிக்கொள்ளுங்கள். உங்கள் தலைகளை ஈரக்கையால் தடவி மசாஜ் செய்து கொள்ளுங்கள்.
உங்கள் கால்களை கணுக்கால் வரை கழுவிக்கொள்ளுங்கள். ஒரு நாள் மக்கள், அல்லாஹ்வின் தூதரே, அன்றைய தினமாகிய மறுமை நாளில் எங்களை நீங்கள் அடையாளம் கண்டு கொள்வீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், ஆம், வேறெந்த சமுதாயத்திற்கும் இல்லாத ஒரு அடையாளம் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் தூய்மை செய்ததன் அடையாளமாக உங்கள் உறுப்புகள் பிரகாசிப்பவர்களா என்னிடம் நீங்கள் வருவீர்கள். அதை வைத்து நான் உங்களை அடையாளம் கண்டு கொள்வேன் என்று கூறினார். காட்சி 5. இடம் வீட்டு வாசல். மெஹ்னாஸ், இந்த சம்மருக்கு நான் என் பிள்ளைய ஸ்விம்மிங் கிளாஸ் அனுப்பலான் இருக்கேன். நீ உன் பிள்ளைய எந்த கிளாஸ் அனுப்பலான் இருக்கா? நான் என் பிள்ளைய இந்த சின்ன வயசுலேயே குரான் பண்டனம் செய்யணும்னு ஆசைப்படுறேன். அதில் என் பிள்ளைக்கு ஆர்வம் அதிகமாக இருக்குது. அதனால நான் என் பிள்ளைய ஹிஃப்லு கிளாஸ் சேர்க்கலான்னு இருக்கிறேன். நீ உன் பிள்ளைய ஹிஃப்லு கிளாஸ் சேர்க்குறேன்டா உன் பிள்ளையால் உலக கல்வியில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அப்போ உன் பிள்ளையோட ஃப்யூச்சர் என்னன்னு யோசிச்சியா? அல்லாஹோட வார்த்தைகளை மனனம் செய்யணும்னு ஆசைப்படுற என் பிள்ளைக்கு அல்லாஹ் கண்டிப்பாக உதவி செய்வான். இந்த உலகத்துலேயும் மறுமை நாள்லையும் அல்லாஹோட உதவியால் என் பிள்ளை கண்டிப்பாக வெற்றி அடைவான் இன்ஷா அல்லாஹ். உன் பிள்ளை ஃப்யூச்சர் என்னன்னு நீ கேட்டிய. அழிந்து போகக்கூடிய இந்த அற்பமான உலகத்துக்கு எது ஃப்யூச்சர்னு நீ நினைக்கிறா? என் பிள்ளை இந்த உலகத்தில் மட்டும் வெற்றி அடைஞ்சா எனக்கு போதாது. இந்த உலகத்துலேயும் வெற்றி அடையணும், மறுமை நாள்லேயும் வெற்றி அடையணும். குரானை மனனம் செஞ்சு அதன்படி தன்னோட வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டா இந்த உலகத்துலேயும் வெற்றி அடையலாம், மறுமை நாள்லேயும் வெற்றி அடையலாம் இன்ஷா அல்லாஹ். நீ சொல்கிறதெல்லாம் கேட்டக்க பிறகு என் பிள்ளைய ஒரு ஹாஃபிலாக்கவே எனக்கு ஆசையாக இருக்குது. கண்டிப்பாக செய். எத்தனை வயசுனாலும் பரவாயில்லை. நம்மளும் குரானை கற்றுக்கிட்டு சொர்க்கத்தில் நுழைவோம். நம்மளை மாதிரியே இருக்கிற பலருக்கு கற்றுக் கொடுத்து அதற்கான பலனை அடைவோம் இன்ஷா அல்லாஹ். வரத்திலில் குர்ஆன தர்தீலா. குர்ஆனை தெளிவாகவும் நிறுத்தி நிறுத்தியும் ஓதுவீராக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குர்ஆனை ஓதி அதன்படி செயல்படுத்துபவருக்கு மறுமை நாளில் அவரது பெற்றோருக்கு கிரீடம் அணிவிக்கப்படும். அதன் ஒளி சூரியனின் ஒளியை போன்றது. மேலும் அவரது பெற்றோருக்கு இவ்வுலகில் உள்ள அனைத்தையும் மிஞ்சும் ஆடைகளையும் கொடுக்கப்பட்டால் அவர்கள் கேட்பார்கள், எங்களுக்கு இதை அணிய கொடுப்பது ஏன்? உங்கள் குழந்தை குர்ஆனை ஓதியதால் என்று கூறப்படும். நம்மை பாதுகாத்து சொர்க்கத்தில் ஒன்றாக நுழைவோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரையும் இப்பாவங்களிலிருந்து பாதுகாப்பானாக.